ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கால வேளையிலும் ஆண்டவர் இந்த ஜூம் மீட் வழியாக உங்களை சந்திப்பதில் கிருபை கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய காரியம், கர்த்தருடைய அழைப்பு மோசேக்கு வந்ததனுடைய காரியங்களை நாம் முதலாவதாக பார்க்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆண்டவருடைய அழைப்பு மோசேக்கு வந்த அந்த ஆரம்ப நாட்களில் உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. இதுதான் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக இருக்கிறது. கர்த்தர் மோசேயை அழைத்த ஒரு சம்பவம் நாம் இந்த நாளிலே பார்க்கிறோம். அது யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை. அங்கே ஆண்டவர் மோசேயை ஊழியத்திற்காக அழைப்பதை நாம் பார்க்கிறோம். இதே போல இந்த நாளில் மிஷனரி டேவிட் ஹில் அவரும் அழைக்கப்பட்டார் என்பதற்காக இந்த வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போக இன்றைய வேத வாசிப்பு 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம். இந்த 1 நாளாகமம் 22, 23, 24, 25, 26, 27 கிட்டத்தட்ட 5 அதிகாரங்களை வாசிப்பதற்காக கொடுத்திருக்கிறாங்க. இந்த 1 நாளாகமத்தை நம்ம வாசிக்கும் போதெல்லாம் நம்ம மைண்ட்ல வைக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு மொத்தம் 4 புக் உண்டு. இதுக்கு முன்னாடி 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள். அதாவது 1 சாமுவேலிலே சவுலினுடைய கதை இருக்கிறது, 2 சாமுவேலிலே தாவீதின் கதை இருக்கிறது, 1 ராஜாக்கள்ல சாலமோனின் கதைகள் இருக்கிறது, 2 ராஜாக்கள்ல அந்த ராஜ்யம் புரிந்த வரலாறு இருக்கிறது. அதற்கு பின்பு 2 புக் இருக்கு, 1 நாளாகமும் 2 நாளாகமும். இது எபிரேய பைபிள்ல ஒரே புக்கா தான் இருக்கு. இந்த புக் விசேஷமான ஒரு புக். குறிப்பா இது எப்ப எழுதப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய எஸ்ரா சிறையிருப்புல இருந்து திரும்பி அவர் என்ன எழுதுகிறார் என்றால், நீங்கள் ஆலயத்தை நேசித்தால், கர்த்தரை நேசித்தால், நியாயப்பிரமாணங்களை கைக்கொண்டால் எப்படியெல்லாம் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அந்த ஜனங்கள் விளங்குவதற்காக மீண்டும் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் இந்த 1 நாளாகமம் 2 நாளாகமம். அதுவும் குறிப்பாக 1 நாளாகமத்திலே கம்ப்ளீட்டாக தாவீதின் நல்ல காரியங்கள், அதாவது தாவீதின் பொற்கால ஆட்சி என்று சொல்லலாம், அது முழுவதுமாக அந்த அதிகாரம் முழுவதும் பதியப்பட்டிருக்கு. அந்த முழு புக்குமே தாவீது தான் 1 நாளாகமம். 2 நாளாகமத்துல கிட்டத்தட்ட ஒரு 5-6 யூத அரசர்களின் நல்ல காலம், யோசபாத், எசேக்கியா, யோசியா ராஜா, இப்படி நல்ல ராஜாக்களை எடுத்து யாரெல்லாம் ஆலயத்தை சரி செய்தார்கள், யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முயற்சி செய்தார்கள், அவர்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை சொல்வதற்காக இந்த 1 நாளாகமும் 2 நாளாகமும் புஸ்தகம் வேத புஸ்தகத்திலே அது வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 ராஜாக்களோடு பழைய ஏற்பாடு முடிகிறது. 1 நாளாகமும் 2 நாளாகமும் எஸ்ரா பிந்திய காலங்களில் எழுதினது. அதற்கு பின்பு வர்ற புக்கெல்லாம் சிறையிருப்புக்கு பின்பு அவர்கள் எழுதிய புஸ்தகங்கள், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் எல்லாம். யோபு ஆபிரகாம் உள்ளது, சங்கீதங்கள் தாவீது ராஜா எழுதினது, நீதிமொழிகள் சாலமோன், இப்படி வேத புஸ்தகமும் அது அமைந்திருக்கிறது. இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய அந்த 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஏற்கனவே 21 அதிகாரத்துல ஒவ்வொரு அதிகாரத்திலையும் தாவீதினுடைய டெவலப்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். இந்த 22ஆம் அதிகாரத்துல அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு அவர் என்ன செய்யறாருன்னா ஆயத்தமாகிறார். 22ஆம் அதிகாரம். அது ஆலயம் கட்டினது மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எப்படி எப்படி வேலை செய்யணும்னு சாலமோனுக்கு அவர்
சொல்லி கொடுக்கிற ஒரு காரியத்தை தான் இந்த 22ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். 23ஆம் அதிகாரத்துல அந்த சர்ச்சு டெவலப் ஆன பிறகு, அந்த ஆலயம் கட்டின பிறகு அங்க உள்ள கோயர் செட்டப் எப்படி இருக்கணும், நீங்க 23:5 பாத்தீங்கன்னா, 4000 பேர் வாசல் காக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்றும் துதி செய்வதற்கு தான் பண்ணுவித்த கீத வாக்கியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்றார். சவுலோ அதற்கு முந்தைய வாழ்ந்த தலைமுறைகளோ யாருமே இந்த மாதிரிலாம் பண்ணல. ஒரு 4000 பேரை டெய்லி வந்து கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லத்தக்கதாக தாவீது ராஜா ரெடி பண்ணுகிறதை நாம் பார்ப்போம். 4000 பேருக்கும்போது நம்ம அதை நினைச்சு கூட பார்க்க முடியும். அந்த அதிகாரத்துல அது செலக்ஷன் அவர் சொல்றார். 24ஆம் அதிகாரத்துல ஒவ்வொரு ஆசாரியனுடைய பணிகள், அந்த லேவியருடைய பட்டியல். 25ஆம் அதிகாரத்துல ஆலய பாடகர்கள், கொயர், ஃபர்ஸ்ட் கொயரை வந்து செட் பண்றது தாவீது ராஜா. நீங்க 7ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா 25 கர்த்தரை பாடும் பாட்டுகளை கற்றுக்கொண்டு நிபுணரான தங்கள் சகோதரர் கூட அவர்கள் இரக்கத்திற்கு 288 பேராயிருந்தார். கிட்டத்தட்ட 288 பேர் உள்ள சாங்ஸ் படிச்சு 4 பார்ட்ஸ்ல அவங்க கொயர் சாங் படிக்கிறத தாவீது ரெடி பண்ற. 26ஆம் அதிகாரத்துல என்ன செய்றாருன்னா, ஒவ்வொரு வாசலையும் காக்கக்கூடிய ஆட்களை அவர் எடுப்புகிறார். 27ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் பைபிள்ல வந்து எல்சிஎஃப், லோக்கல் சர்ச் பண், அதாவது கர்த்தருடைய ஆலயத்தை பரிபாலிக்கும்படி, இதைத்தான் நம்ம ஊர்கள்ல சொல்லுவோம் லோக்கல் சர்ச் பண், ஆலய பரிபாலன கமிட்டி அல்லது ஆலய பரிபாலன நிதி. சர்ச்சை வந்து கண்டினியூஸா மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காக தாவீது அப்பவுமே என்ன செஞ்சிருக்காருன்னா எல்சிஎஃப்ல எல்லாம் வந்து ரெடி பண்ணிருக்காரு. இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். இந்த காசை வந்து எடுத்து அவங்க அந்த ஆலயத்தை வந்து பழுது பார்க்கறது, மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் செய்யறது. ஸோ இது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பாடம். 27ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தாவீது ராஜா வந்து கம்ப்ளீட்டா ஒரு சென்ஸ் எடுக்கிறாரு. அதோட அவருடைய ட்ரெஷரர் 25ஆம் வசனத்துல இருக்கு, ராஜாவுடைய பொக்கிஷங்களின் மேல் அப்படின்னு யார் யாரெல்லாம் இன்சார்ஜி, தாவீதுக்கு யார் ஆலோசனைக்காரங்க இருந்தாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் வந்து 1 நாளாகமத்துல. இதை வாசிக்கும் போது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்னன்னா, தேவனுக்காக ஒரு பக்தி வைராக்கியம் மாத்திரமல்ல, தன்னுடைய காலத்திற்கு பின்பும் நெடுகவே தேவனை துதிக்கிறது, தேவனுடைய ஆலயத்தை பராமரிக்கிற காரியங்கள் அப்படிங்கிற ஒரு லாங் திட்டம் தாவீதினுடைய வாழ்க்கையில் இருக்கு. இது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம ஒரு சர்ச்சில் போதகராக இருக்கலாம் அல்லது பொறுப்பா இருக்கலாம், நம்மளோட அந்த காரியம் முடியக்கூடாது. லாங் ஸ்டாண்டிங்கா 50-100 வருஷம் கழிச்சும் இதுல காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நம் காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பகுதிக்கு வந்து மிஷினரிகள் அப்படிதான் செஞ்சாங்க. ஆலயம் எல்லாம் அந்த காலத்துல 200 வருஷத்துக்கு முன்னாடியே 2000 பேர் உட்கார்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி அந்தந்த மாதிரி இடங்களை வாங்கி அப்படி செஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஸ்பிரிட் நமக்கு இருக்கணும். இது எங்க இருந்து வருதுன்னா தாவீது தான் அப்படி செஞ்சிருக்கிறார். அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய காரியங்களை செய்யறார், பாடகரை செய்யறார். இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆள் போட்டு நல்ல குவாலிட்டியா அதை பண்ண வைக்கணும். நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, 4000 பேர் கர்த்தரை துதிப்பதற்கு செலக்ட் பண்ணி வைக்கிறார். நல்ல பாட்டு படிக்கிறதுக்கு ஒரு 288 பேர், இப்படியெல்லாம் தேசம் முழுவதும் செலக்ட் பண்ணி யாரெல்லாம் நல்ல தீர்க்கதரிசி அவங்களை முன்னாடி கொண்டு வந்து இப்படி குவாலிட்டியாக இதை நடத்துகிறதை பார்க்கிறோம்.
எனவே இந்த நாளாம் முழுவதுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச் அவுட்ல படிச்சு பாத்தீங்கன்னா தாவீதினுடைய அநேக நல்ல காரியங்கள் பதிவு செய்யப்படும். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின காரியங்கள், இது எல்லாம் சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்த ஜனங்களுக்காக எஸ்ரா எழுதிய காரியம். அதற்கு பின்பு அவர்கள் விக்கிரகங்களையோ அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அதிகமாக அவர்கள் செய்யவில்லை. அதற்கு பின்பு எஸ்ரா நெகேமியா செய்த பெரிய எழுப்புதலின் காரணமாக இன்று வரை அந்த யூதர்கள் நியாய பிரமாணத்தை பயங்கரமாக கைக்கொள்வார்கள். அவர்கள் விக்கிரகங்களை அதற்கு பின்பு தேடவில்லை. இந்த காலகட்டத்திலே நாம் படித்துக் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவருக்காக இப்படி நாம் இருக்கிற இடங்களிலே வைராக்கியம் பாராட்ட வேண்டும். ஒருவேளை நம்ம ஒரு சர்ச்சில் இருக்கோம் அப்படின்னா அது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சர்ச்சுன்னா அதை டெவலப் பண்ணணும். முதல்ல நீங்க விரும்பி அதை டெவலப் பண்ணி அதை நல்ல முறையில இன்னும் கொஞ்சம் ஏதாவது செய்யணுங்கிற விருப்பம் நமக்குள்ள வரணும். ரொம்ப நாளா இருந்து அதுலயே ஒப்பேத்திட்டே இருந்தோம்னா ஆண்டோடைய கரங்க இருக்காது. நம்ம ஜனங்கள் அதிகமாக வரணும், சுற்றி உள்ள கிராமங்களில் உள்ள ஜனங்கள் இந்த ஆலயத்தை நோக்கி வரணும், அப்படிப்பட்ட விருப்பங்கள்லாம் நமக்கு வரணும். ஸோ கர்த்தர் அப்படிப்பட்ட விருப்பங்களை நமக்கு தருவாராக. இந்த நாளில நம்ம பார்க்கக்கூடிய மிஷனரி பேர் டேவிட் ஹில். நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துல 1840 அவர் பிறக்கிறாரு. தன்னுடைய வாலிப நாட்கள்ல ரட்சிக்கப்பட்டு வெஸ்லியன் மெத்தடிஸ்ட் மிஷனரி இயக்கம், வெஸ்லியன் மெத்தடிஸ்ட் மிஷனரி இயக்கம் அந்த காலகட்டங்கள்ல இருந்த 1-2 மிஷனரி இயக்கத்துல இதுவும் ஒண்ணு. அதுல அவர் ஜாயின் பண்ணி 1865 எங்க போயிருந்தார் அப்படின்னா சீனாவுக்கு போறார். ஸோ சீனாவுக்கு சென்ற ஒரு நல்ல ஒரு மிஷனரி தான் டேவிட் ஹில். அங்கே அநேக காரியங்களை அவர் செய்கிறார். அவர் செய்த மிக முக்கியமானது என்னன்னா பள்ளிக்கூடங்களை கட்டுகிறாரு, மொழியை நடைமுறைப்படுத்துறாரு, சமுதாயத்துல பின்தங்கியவரோடு தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. எப்படி ஒரு மிஷினரி இருக்கணுமோ அந்த மாதிரி அநேக காரியங்களை செய்யறாரு. 1805 ஒரு பெரிய வெள்ளம் வருதாங்க யாங்ஸ்ட் நகரத்துல. அநேகரை காலரா, கொள்ளை நோய், இந்த மாதிரி வியாதிகள் வந்ததுனால இவரும் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த ஆத்து வெள்ளங்கள்ல பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அவர் ஊழியம் செய்ய. திரும்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1876 அவருக்கு தீராத ஒரு வியாதி வருகிறது. அதனால இங்கிலாந்துக்கு போகாம ஜப்பானுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திரும்பியும் ரிட்டர்ன் சீனாக்கு போறாரு. அங்க போய் நீங்க என்ன பண்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் விட்டுட்டு வந்த எல்லா காரியங்களையும் திரும்பியும் கரெக்ட் பண்ணி ஒரு 200 மிஷினரிகளை அங்க உருவாக்கி அந்த 200 மிஷினரிகளையும் இவர் நிர்வகிக்கிறார். டேவிட் ஹில் அவருடைய முக்கியமான ஒரு ப்ராஜெக்டா என்ன வச்சிருக்காருன்னா அனாதையான முதியோர் அவர்களை அடக்கம் பண்றது. ஸோ நம்ம கல்வாரி சப்பல்ல பண்ற மாதிரி அந்த காலத்துல அவர் அதை ரிஸ்க் எடுத்து அப்படி பண்ணியிருக்காரு. ஆதரவற்ற முதியோரை அடக்கம் பண்றது. அது மாத்திரமல்ல, மற்றவர்களை உருவாக்குறது, மிஷினரிகளை உருவாக்குறது. இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கலாச்சார உணர்வுகள், அதாவது சீன கலாச்சாரத்திலேயே கிறிஸ்துவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் திறம்பட அங்க வேலை பார்த்தார். அவருடைய லைஃப் ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருந்து இப்படிப்பட்ட அநேக மிஷினரிகள் சைனாவுக்குள்ள போனதுனாலதான் இன்னைக்கும் சைனால ஆண்டவரை ஏற்றுக்கொள்ற ஒரு பெரிய குரூப் எழுப்பியிருக்கு. அதுக்கு காரணம் இப்படிப்பட்ட நல்ல மிஷினரிகள் அங்க போய் வேலை பார்த்தோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கும் இந்த டேவிட் ஹில் போல சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் மீது ஒரு நல்ல ஒரு வாஞ்சையும் அவர்களை கவனிக்க வேண்டும் என்கிற விருப்பமும் நமக்குள்ள வரணும். அது மாத்திரமல்ல, அவர் 200 மிஷினரிகளை உண்டாக்கி அவங்கள தான் காலம் இருக்க வரைக்கும் அதை நிர்வகித்து நல்ல டெவலப் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல காரியம். நமக்கு பின்பாக தலைவர்களை உருவாக்குவது, சீடர்களை உருவாக்குவது. இயேசு கிறிஸ்து அந்த இறந்த பிறகு அந்த டே 1ல இருந்தே சீடர்களை உருவாக்கு. அவர் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல இருந்தே அப்படி உருவாக்கு.
அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் நமக்குள்ளே ஆண்டவர் தருவாராக. இந்த டேவிட் ஹில் வந்து இங்கிலாந்துல பிறந்திருந்தாலும் அவர் அதிகமாக வாழ்ந்து அதிகமாக ஊழியம் செய்து எல்லாமே சைனா. சைனா வந்து அவருக்கு ஒரு பெரிய கனவு தேசமாக இருந்தது. பிரியமானவர்களே, நமக்கும் இப்படிப்பட்ட நல்ல மிஷன் ஸ்பிரிட் எப்போதும் இருக்கும். நாம சவுத் இந்தியாவில் இருந்தா கூட வட இந்தியாவை குறித்த பாரங்கள், மற்ற அயல் தேசத்தை குறித்த பாரங்கள் நமக்கு வரணும். அதற்காக ஜெபிக்கணும். அதனால நம்மளால முடிஞ்ச காரியங்களை செய்யணும். அங்கே மிஷினரிகளை அனுப்பும் அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சபையாரையும் நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும். அடிக்கடி மிஷினரி கதைகள் சொல்வது மாத்திரமல்ல, அவர்களை பணித்தளங்களுக்கு விசிட் பண்ண வைப்பது, இன்னுமாக அதை குறித்து தானே செய்திகளை சொல்லி அவர்களுக்கு உதவி செய்வது, இதையெல்லாம் நாம் நெடுகவே செய்யும் போது நம்முடைய சபைகளும் மிஷினரி சிந்தை உள்ள சபைகளாக இருக்கும். அதுல நாம் டெவலப் ஆக வேண்டும். இன்னுமாக நாம இதுல தெரிஞ்சுக்கிட வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இங்கிலாந்துக்கு திரும்ப அவ போக விரும்பல. ஒரு சிக்னஸ் வந்தா கூட ஜப்பானுக்கு போய் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கும். ஏன்னா அந்த இங்கிலாந்துக்கு போயிட்டா திரும்பியும் நம்ம மிஷினரியா போக முடியாது, அந்த விருப்பம் இல்லாம பெறக்கூடாதுங்கிறதுக்காக ஜப்பான்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திரும்ப சைனாக்கே திரும்பி இருக்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நல்ல பாடங்கள். அந்த மிஷினரி சீல் வந்து அணையாம பார்த்துக்கிட்டோம். இது நமக்கும் வேணும். திரும்ப 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 மிஷினரி கதைகளை சொல்லுவது, மிஷினரி மைண்டடா மக்களை மாத்துறது, மிஷினரி பணிக்காக ஜெபிக்க வைக்கிறது, மிஷினரி பணிக்காக கொடுக்க வைக்கிறது, மிஷினரிகளாக செல்ல வைப்பதை நாம் நெடுகவே சொல்லணும். நம்மளும் பணித்தலங்களை போய் விசிட் பண்ணணும். அப்படி செய்யும் போது ஒரு 5-10 ஆண்டுகளே நம்முடைய பகுதி ஜனங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம். இது வந்து ஆண்டவர் நம்மளை நம்பி கொடுத்த ஒரு காரியம். இதை நம்ம மறக்காம செய்வோம். ஆண்டவர் இந்த டேவிட் ஹில் இங்கிலாந்திலே பிறந்த அருமையான அந்த மிஷினரி மூலமாக நம்மோடு பேசுகிறார். நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு மிஷினரி சிந்தை வரத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசித்த பாகத்தின்படி முதலாவது மோசையின் அழைப்பிலே நாம் பார்த்தோம். ஆண்டவர் அழைத்தது மாத்திரமல்ல, அவருக்கு உடன் ஊழியராக ஆரோனை கொடுத்ததையும் நாம் அந்த பகுதிகளிலே பார்க்கிறோம். அதற்கு பின்பு தாவீது வாழ்க்கையை 1 நாளாகமத்தில் இருந்து படிக்கிறோம். கிட்டத்தட்ட 5 அதிகாரம் வாசிக்கக்கூடிய பகுதி, 22 இருந்து 27 வரை. அநேகமாக அது எல்லாமே ஆண்டவரை துதிப்பதும் ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய அநேக காரியங்களை தாவீது அங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பின்பற்றக்கூடிய அநேக காரியங்கள் அதில் இருக்கிறது. ஆலய பரிபாலன கமிட்டி, லோக்கல் சர்ச் ஃபண்டு மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப அருமையா அந்த காலத்திலே ஃபர்ஸ்ட் டைமா அவர் பண்ணியிருக்காரு. ஸ்கொயருக்கு 4000 பேர் செட் பண்ணியிருக்காரு. தேர்ந்த நல்ல நிபுணர்களை பாட்டு படிக்க ரெடி பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளின் மிஷினரியுடைய பெயர் வந்து டேவிட் ஹில். 1840 அவர் வந்து பிறந்தார். சீனாவிலே அவர் மிஷினரியாக வேலை செய்து அந்த பகுதி ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அவர் மாறி போனார். அநேக ஏழை எளிய ஜனங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் மாத்திரமல்ல, ஆஸ்பத்திரி மாத்திரமல்ல, ஆதரவற்றவர்களை அடக்கம் பண்ணுவது மாத்திரமல்ல, அந்த பகுதி ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவே அவர் மாறியிருந்தார். நாமும் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய கரங்களை நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மளை கொண்டு ஒரு நாட்களிலே பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஜெபிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். இந்த ஜூம் வழியிலே இணைந்திருக்கிற கர்த்தாவே, 40 பேரையும் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தடைப்பட்டவர்களை நினைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே 40 பேர் ஆண்டவரை கோடானு கோடியாய் பெருகும்படி மங்கள வார்த்தை சொல்லி ஆசீர்வதி. உங்களுடைய மாறாத பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். தாவீதை போன்று உம்மை துதிப்பதிலும் உம்மை பறைசாற்றுவதிலும் நாங்கள் தீவிரமாய் ஈடுபட
எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறபடினாலே ஸ்தோத்திரம். மோசேயை நீர் அழைத்தது போல எங்களையும் அழைத்திருக்கிறீர். அந்த அழைப்பிலே நாங்கள் நிற்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். டேவிட் ஹில் போல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, அநேகரை உருவாக்க, சமுதாயத்திலே பின்தங்கிய மக்களோடு எங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு காராட்டுகிற பேரன்பிற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜூம்ல இருக்க ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மிஷினரி சிந்தை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஷினரி பணிக்காக கிரமமாக ஜெபிக்கவும், மிஷினரி பணிக்காக கிரமமாக கொடுக்கவும், மிஷினரிகளாக தங்கள் இடங்களில் இருக்கிறவர்களாக புறப்பட்டு செல்ல அவர்களை உற்சாகப்படுத்தவும் நீர் ஒவ்வொருவரையும் பாரப்படுத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம். எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் தருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லா கணத்தையும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாயின் வார்த்தைகள் அநேகரை ஆண்டவரை உருவாக்கக்கூடியதாக இருக்கட்டும். தேவை உள்ளவர்களுக்கு, சுகவீனமானவர்களுக்கு எங்களுடைய வார்த்தை மருந்தாக இருக்கட்டும். ஆண்டவரை யாரை பார்த்தாலும் உற்சாகப்படுத்தவும் ஆண்டவரே, அவர்களை ஆண்டவரே நாங்கள் கட்டி எழுப்பவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நல்ல விசுவாச வார்த்தைகள் ஆண்டவரே, வசனத்தை குறித்ததான ஒரு சிந்தை எப்பொழுதும் இந்த நாள் முழுதும் எங்களை ஆளுகை செய்யும். எல்லாவற்றையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய முழு ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.